ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ. இது வந்து ஒரு ஸ்டாக் அப்டேட் வீடியோ கிடையாது. இது வந்து நம்ம ஃபார்மில் நம்ம கரண்ட்டில் என்னென்ன ஃபிஷ்லாம் வந்து ப்ரீட் பண்ணி ஸ்டாக் வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு வீடியோ தான் இது. ஸோ இதில் இருக்க ஃபிஷ் வந்து இன்னும் எதுவுமே நம்ம சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த ஃபிஷ் எல்லாமே சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம ப்ரீட் பண்ணி சைஸ் பண்ணி வச்சுருக்கோம், அவ்வளோதான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ப்ளூ அக்காரா சிச்லெட்டு. ஸோ எலக்ட்ரிக் ப்ளூ அக்காரா சிச்லெட் வந்து கொஞ்சம் ரேர் ஸ்பீசிஸ் தான். அது வந்து நம்ம வந்து ஃபார்மில் நம்ம ப்ரீட் பண்ணி இப்போ வந்து சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 0.5 இன்ச் சைஸில் வந்து நம்ம சைஸிங் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு பின்னாடி ஒரு ட்ராஜடி ஸ்டோரி இருக்குது. நான் அதை வந்து இந்த வீடியோட எண்டில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோ பார்க்கும்போது நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ அது என்னவாக இருக்கும் நீங்களே கெஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் உங்களுக்கு வந்து வீடியோட எண்டில் வந்து அந்த ட்ராஜடி ஸ்டோரியை சொல்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இன்னொரு எக்ஸாட்டிக் சிச்லெட்டோடைய ப்ரீடிங் செட்டப்பு. ஸோ இது வந்து என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் டெரர். ஸோ க்ரீன் டெரர் சிச்லெட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. ஃப்ளவரான் மாதிரியே இதுக்கும் வந்து ஹெட்டில் வந்து ஹம்ப் வரும். ஸோ மண்டைக்கு மேலே வந்து கொண்டை வரும். ஸோ இது வந்து கொஞ்சம் இப்போ தான் எக்ஸ் வந்து ஹேட்ச் ஆகிருக்கு, அதனால் கொஞ்சம் ஷை டைப்பாக தான் இருக்குதுங்க. இதுதான் வந்து மேல். ஸோ மேல் பார்த்தீங்க அப்படின்னா டெயில் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ப்ரீடிங் டைமில் வந்து டெயில் வந்து நல்லாவே ப்ரைட் ஆகிடும் உங்களுக்கு. என்னால் வந்து குட்டிங்களை காட்ட முடியுமான்னு தெரியலை இந்த வீடியோவில். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். குட்டிங்களை வந்து நல்லா ஒளிச்சு வச்சு இதுங்க வளர்த்து எடுத்துரும். சிச்லெட்ஸ் பொறுத்த வரையில் நம்ம வந்து ரொம்ப கேர் பண்ணி வளர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து கரெக்டான ஃபீடு மட்டும் அதுங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பார்த்தா போதும். பேரண்ட்ஸே வந்து சிச்லெட்ஸை வளர்த்துரும். ஸோ இது கீழே இருக்கிறது ஃபீமேல். இது வந்து ஃபீமேல். குட்டிங்களும் வந்து அங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ நான் ஒரு குட்டியை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபோக்கஸ் லைட்டாக மிஸ் ஆயிடுச்சு, தெரிஞ்சுதான்னு தெரியலை. ஒரு குட்டி மட்டும் இப்போ அந்த சைடில் ஓடிச்சு. எஸ், கவர் பண்ணிட்டேன் குட்டியை. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 2-3 குட்டிங்க வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ கவுண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 100 பீஸ் இருக்கும். ஸோ குட்டியில் வந்து குறைஞ்சது 100 இருக்கும். ஸோ சிஸ்டர்ஸ் பொறுத்தவரையில் ஈஸியாக ப்ரீட் ஆகும். பட் அந்த குட்டிங்களை சைஸ் பண்ணி எடுக்கிறது தான் உங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து குட்டிங்க தான் நம்மளுக்கு வியூவில் வருது. ஸோ இது என்ன சிச்லெட்டாக இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான். அதோடய பேரண்ட் வந்து இப்போது ஸ்க்ரீனுக்குள்ளே வருது. ஸோ இது வந்து சீப்ரா கான்விக்ட். ஸோ ஜீப்ரா கான்விக்ட் சிஸ்லெட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. போலார் பேரட் மாதிரியே இருக்கும், லாங் பாடியாக இருக்கும். ஸோ இது வந்து ஜீப்ரா கான்விக்ட் சிக்லெட்டோடைய ப்ரீடிங் பேர் செட்டப் அண்டு அதுங்களுடைய ப்ரைஸ். ஸோ வந்து நம்ம ஓரளவுக்கு ஃப்ரீ ஸ்விம்மிங் சைஸ் கொண்டு வந்துட்டோம். எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு 8 டேஸ்க்கு மேலே. அந்த அக்காரா சிச்லெட் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு ஒரு 1 மந்த் ஆகுதே தவிர இது எல்லாமே வந்து 8 to 10 டேஸ்க்குள்ளே ப்ரைஸ் தான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் அகெயின் ஜீப்ரா கான்விக்டோடைய ப்ரீடிங் செட்டப் அண்ட் அதுங்களுடைய ஈல்டு தான். ஸோ சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட் கூடயே தான் ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்ல கவுண்ட்டில் தான் எடுத்திருக்கோம். எல்லாமே இப்போ தான் ஒரு 8 to 10 டேஸ் ஆகுது. இதுலேயே வந்து நம்ம இதை சைஸ் பண்ணி சேல் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே ப்ரைஸ் தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சிச்லெட் தான். ஸோ இதுவுமே வந்து ஜீப்ரா கான்விக்டோடைய ஃபேமிலியை சேர்ந்தது, போலார் பேரட். ஸோ போலார் பேரட். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேல் வந்து ஒயிட்டு, ஃபீமேல் வந்து ப்ளூ. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து இங்கே பேர் செட் ஆனதே வந்து 2 ஒரு கலரில் தான் செட் ஆச்சு. இப்போ நமக்கு ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்லேயும் வந்திருக்கு அண்ட் ப்ளூலேயும் வந்திருக்கு. அதேமாதிரி ஒயிட்டில் வந்து உடம்புல ஸ்ட்ரைப்ஸ் நிறையா வச்சு வரும். நம்ம இப்படி கிராஸ் ப்ரீட் பண்ணுறதால நம்மளுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட்டு. ஸோ கலர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைப்ஸ் நிறையா தெரியும் நம்மளுக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு சூப்பரான மீன். உங்களுக்கு தெரியுறாங்களான்னு தெரியலை, கடாடி ஃபுல்லாக பாசி பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து ஜுவல் சிச்லெட். ஸோ நார்மல் ஜுவல் இல்லை, ரெட் ஜுவல். ஸோ நல்ல ஒரு ரெட் ஜுவல் சிச்லெட்டு. இது வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நான் 2 to 3 டைம்ஸ் இதுங்க எக்கு லே பண்ணிச்சு. பட் ஆனால் வந்து எக்கு அதுலேயே சாப்பிட்ருச்சு. ஸோ சைஸ் இதுக்கு ரொம்ப குட்டி தான். ஸோ இப்போதைக்கு நான் இதில் வந்து
ஈல்டு எடுக்க ட்ரை பண்ணலை. ஸோ நம்ம கொஞ்சம் க்ரூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுங்களை வந்து நம்ம ஈல்டு எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ இது செட் ஆகிடுச்சு அப்படின்னா குறைஞ்சது 500-400 ஃப்ரைஸ் கொடுக்கும் இது. அதனால் இது வந்து ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடி ரேஸாக தான் இருக்கணும் இதுக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே வந்து கான்விட் சிக்லெட் தான். கான்விட் சிக்லெட்டு இன்னொரு பேர் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வயிற்றில் எக்ஸ் வந்த உடனே நம்ம வந்து கொஞ்சம் செப்பரேட் பண்ணி எடுக்கிறோம். நம்ம வந்திருக்க ஸ்டாக்கில் இருக்கிறதுலேருந்தே நம்ம வந்து செப்பரேட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ ஓரளவுக்கு எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க அந்த ட்ராஜடி ஸ்டோரி என்னவா இருக்கும் அப்படின்ட்டுன்னு. இந்த ஒரு டேங்கை தவிர மீதி எல்லா டேங்க்லேயும் பேரண்ட் இருக்குது. நீங்கள் அதை நோட் பண்ணியிருப்பீங்க, எல்லா டேங்க்ஸ்லேயும் பேரண்ட் இருக்குது. இந்த ஒரு டேங்க்கில் மட்டும் பேரண்ட் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஒரு வேளை சைஸ் ஆனதுனால பிரிச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதை வந்து நான் ஒழுங்காக கவர் பண்ணாமல் வச்சுருந்தேன் ஸ்டார்டிங்கில். ஸோ இதுங்களோட அம்மாவை வந்து ஒரு கிங்ஃபிஷர் தூக்கிட்டு போயிடுச்சு. ஸோ அது ரொம்பவே ஒரு ட்ராஜடி ஸ்டோரி ஆயிடுச்சு. இதுங்க வந்து சிங்கிள் பேரண்ட் ஃபிஷ்ஷாக மாறிடுச்சு. இதோட அம்மா வந்து ஒரு கிங்ஃபிஷர் கொண்டு போனதால் வெறும் மேல் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ மேல் ரொம்ப அக்ரஸாக இருந்துச்சு. பாதி குட்டியை கடிச்சிருச்சு. அதனால தான் நான் மேலே வந்து எடுத்துட்டேன். மேலே எடுத்து இந்த டேங்க்குள்ளே தான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 feet டேங்க்கு. ஸோ இதில் வந்து மேல் கிடக்குது. ஸோ அதை கூடி சீக்கிரத்தில் இன்னொரு ஃபீமேல் எடுத்து நம்ம திரும்பவும் அடுத்த செட்டு எடுப்போம். ஸோ நம்ம ஃபார்மில் வந்து இப்போ சிச்லர்ஸ் நல்லாவே வந்து நம்ம செட் பண்ணி ப்ரீடிங் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சைடு தான் காமிச்சிருக்கேன். இன்னொரு சைடு செட்டப் இருக்குது. அதை நான் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுவுமே சிச்லர்ஸ் தான். செப்பரேட்டாக இன்னொரு செட்டிங்ஸ் வச்சு நம்ம வந்து சிச்லர் ப்ரீடிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுவுமே வந்து நான் உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸில் காட்டுறேன். ஸோ என்னடா கிங்ஃபிஷர் கொத்திருச்சு சொன்னேன், இன்னமும் திறந்தே வச்சுருக்கேன்னு நினைப்பீங்க. ஸோ நான் வந்து இப்போ வீடியோக்காக தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து ஃபீடிங் டைம். ஸோ இதுக்கு நம்ம ஃபீடு போட்டுட்டு திரும்ப வந்து நான் இதை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ இவங்களை க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் நான் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ ஓரளவுக்கு ஏரும் போகணும், சன்லைட்டும் படணும், கிங்ஃபிஷர் கொத்தக்கூடாது. பத்தாவதுக்கு நம்ம வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கிட்ட இருந்தும் நம்ம இவங்களை காப்பாற்றி அதுக்கப்புறமா அவங்கள சேல்ஸுக்கு கொண்டு வர்றது ஒரு பெரிய டாஸ்க் தான். நம்ம எல்லாத்தையுமே முடித்து கண்டிப்பாக ஒரு 1 or 2 monthsக்குள்ளே இந்த சிச்லர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம சேல் ஸ்டார்ட் பண்ணுவோம், போத் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல். ஸோ கண்டினியூஸாக நம்ம வீடியோஸை பாருங்கள். இது போக இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கிற வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இதில் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.